அப்புறம் சம்மர் வெக்கேஷன்லாம் அவங்களுக்குலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். கிட்ஸ் இருக்கிற மாமா இருந்தால் அவங்களுக்கு எப்படி போகுங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. மற்றவங்களாம் எங்கே போயிட்டுருக்கீங்க, சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கே, என்ன பிளான் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அன்றைக்கி நான் வரால் மீன் வந்து ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வச்சிருந்தது தான் பொரிச்சிட்டு மோர் குழம்பு தான் வைக்க போகிறேன். இந்த சம்மருக்கு சூடாவோ இல்லைனா வந்து ரொம்ப காரமாகவோ இந்த குழம்பு மாதிரி ஆனம் மாதிரிலாம் பார்த்தாலே ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக இருக்குது. ஸோ லைட் ஃபுட்டே ரொம்பவே நல்லாயிருக்கு. அதனால் மோர் குழம்பு தான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஒரு மிக்சியில் வந்து தயிர் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அடித்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் கன்சிஸ்டன்சி லிக்விடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் துருவல், ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துருக்கேன். அண்ட் இன்னொரு பக்கம் பேனில் பார்த்திங்கன்னா எண்ணெய், நெய் ரெண்டும் சேர்த்தா சூப்பராக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் மறக்காமல் போட்டுட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது ரொம்ப கிரைண்ட் பண்ணாமல் கோர்ஸ் கிரைண்டாக பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டு அது கூடவே வெண்டைக்காய் வந்து வதக்கி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நான் வந்து ரைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் கொடுத்தா போதும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தயிர், அதில் உப்பு போட்டு தான் அரைச்சேன். ஸோ அதை வந்து இதில் ஊற்றிட்டு அடுப்பு மட்டும் ஆன் பண்ணிடாதீங்க. விச் மீன்ஸ் சிம்மிலே இருக்கட்டும். அந்த சிம்மில் இருக்கும் போதே நீங்கள் வந்து அந்த தயிர் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பவே. நீங்கள் அடுப்பு ஆனில் வச்சுருந்தீங்க தயிர் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். மேலே லைட்டாக மல்லிக்கீரை போட்டு இறக்கிடலாம். தயிர் திரிஞ்சிடவே கூடாது. நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கூட தயிரை சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து அந்த மாங்காய் வந்து சின்ன சின்னதாக சீவி வச்சுருந்தேன். எங்கள் பாட்டியா பார்த்திங்கன்னா மாங்காய் சீவி அதில் வந்து தண்ணி ஊற்றி பச்சை மிளகா போட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருவாங்க. அது போகும்போது வரும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி ஒரு மாங்காய் இருக்கவும் நானும் அதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இசானை பாருங்களேன், கம்ஃபர்டபுளாக இருக்கான். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த ரூம் விட்டு அவன் வெளில வர மாட்டான். ஏசியும் போட்டுக்கிட்டு பால் ஒரு பக்கம் விளையாடிட்டு இருப்பாரு, டிவி ஒரு பக்கம் பார்த்துட்டு இருப்பாரு. சம்மர் வெக்கேஷனை ப்ராப்பராக என்ஜாய் பண்ணுறான் இவன் தான். எங்களாலேயும் சாப்பிட்றதுக்கு ஹாலில் உட்கார முடியல, அவ்வளோ புழுக்கமாக இருந்துச்சு. நாங்களும் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஏசி ரூமுக்கு வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு படத்தையும் பார்த்துட்டு அந்த டே முடிஞ்சிச்சு. பாய்.